எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது, எத்தகைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில இருந்து நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு. அது என்னென்ன ஏது எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக வரும் ரிஷபத்தில். சரிங்களா? முதல் நட்சத்திரம் கார்த்திகை, 2வது ரோகிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதினு பார்க்கும்போது சுக்கிரன் தான். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். முழுக்க யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 9க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி லாபஸ்தானத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் போது இந்த காலகட்டங்கள் குறிப்பா சுய தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும். பண வரவு சரளமா இருக்கும் இந்த டைம்ல. சரிங்களா? நிறைய சம்பாதிப்பீங்க. சரிங்களா? போட்ட காசை விட அதிகமான ஒரு லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். சரிங்களா? முதலீட்டு பண்ண காசை விட அதிகமான லாபத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு இந்த செய்கின்ற வேலையில அந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது, இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த டைம்ல வந்து நல்ல வருமானம் வருங்க. ஓரளவுக்கு பண வசதி கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றத்துக்காக சில முயற்சிகளை நீங்க எடுத்து அந்த முயற்சிகளை வெற்றியும் பெறுவீங்க. 2வது பாக்கியாதிபதியும் அவர் தான். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது பாக்கியாதிபதி லாபத்தில் உட்காரும்போது பணத்தை அதிகமாக சேமித்து வைக்க முடியும். எப்போ? இந்த மாதிரி 2வது பகுதியிலிருந்து. காரணம், முதல் பகுதியில விரயஸ்தானத்துல சூரியன் உச்சம், லாபஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம். அப்போ சுக்கிரன் உச்சமாகி லாபஸ்தானம் வலுவா இருக்கு, விரயஸ்தானம் வலுவா இருக்கும் போது எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகும் மாற்றிய முதல் பகுதியில். ஆனா 2வது பகுதியிலிருந்து பணத்தை உங்களால் சேமித்து வைக்க முடியும். ஏன்னா சூரியன் ராசிக்குள்ள வருவார். சுகாதிபதி ராசிக்குள்ள வரும்போது நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கான சில விஷயங்கள், சில முயற்சிகளை எடுக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் குறையும். அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு கோணலாகி போய் ஒரு பிரச்சனையில முடிஞ்சோ, 2ஆம் திருமணத்துக்காக மறுமணத்திற்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் 2ஆம் திருமண வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் நீசம். ரோகிணியில பிறந்தவங்களுக்கு, அதாவது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நெருங்கிய நண்பர். சரிங்களா? அவர் வந்து 3ஆம் இடத்துல நீசமா இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு குறைவு தான். சரிங்களா? என்னது ஒரு ஒன்று எல்லா காரியத்திலையும் ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு தயக்கத்தை கொடுக்கும். இதை பண்ணலாமா, இது பண்ணா ஏதாச்சும் நமக்கு பாசிட்டிவா நடக்குமா இல்லை நெகட்டிவா நடக்குமா, ஒரு நெகட்டிவா நடந்தா என்ன பண்றது. அந்த பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமா தூக்கலா உங்க மனசுல வந்து ஒழிக்கும். சரிங்களா? இதை பண்ணா நல்லது நடந்தா பரவாயில்ல, ஆனா பிரச்சனை போய் முடிஞ்சுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படியே நல்ல வாய்ப்புகள், முக்கியமான விஷயங்கள்ல நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க பயந்து அதை கோட்டை விடுவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? இந்த டைம்ல வந்து ரிஸ்க் எடுக்காம வேற எப்போ ரிஸ்க் எடுக்கிறது. சரிங்களா? அதனால வந்து ராசி அதிபதி வலுவா இருக்கனால ஓரளவுக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காரியத்துல வெற்றி பெற முடியும். அதே போல உங்க சுய ஜாதகம் ஓரளவுக்கு வலுவா இருந்துச்சுன்னா கண்ணை முடிவு ரிஸ்க் எடுங்க, தப்பே இல்லை, கண்டிப்பா ஜெயிச்சு காமிப்பீங்க. ஆனா சுய ஜாதகம் பலமடைந்த தன்மையில இருக்கும்போது கொஞ்சம் நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு செயலாற்றுறது சிறப்பா இருக்கும். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வராருங்க இந்த மாதம் 2வது பகுதியில. குரு பார்வையில ராகு இருக்கிறது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது. இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். 2வது சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும்.
அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது வேலை இல்லாத இளைய பருவத்தினருக்கு இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சற்று அதிகமாக இருக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, ராசிக்கு 5ஆம் அதிபதி இந்த மாதம் 2வது பேர் ராசிக்குள்ள வரார் புதன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது புத்தி கூர்மை பலப்படும். காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரிவுகளை கொடுக்காது. அதே மாதிரி பிரிந்த உறவுகள் தற்போது ஒன்று சேருகின்ற ஒரு நேரம். சரிங்களா? ரெண்டாவது, இந்த டைம்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் புதன் ராசிக்குள்ள இருக்கிறதுனால புத்தி கூர்மை பலப்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இந்த ரிஷபமும் சரி துலாமும் சரி சுக்கிரனுடைய வீடு தான். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமான நன்மை. துலா ராசிக்காரன் நன்மையே கிடையாது சுக்கிரன் உச்சமாகறதுல. காரணம் சுக்கிரன் வந்து துலாத்துக்கு 6ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதே மாதிரி ரிஷபத்துக்கு லாபத்துல உச்சமாகிறார். அப்போ ரிஷப ராசிக்காரங்க நல்லாவே இருப்பீங்க. ஆனால் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிறப்பு கிடையாது. அதிலும் குறிப்பாக ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வராருங்க. பொதுவாக கேது 4ஆம் இடத்துக்கு வந்தாவே தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி மன தடுமாற்றங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்குங்க. சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ கொஞ்சம் நீங்க இந்த டைம்ல வந்து மனதை வந்து கொஞ்சம் ஸ்டெடியா வச்சுக்கணும், தெளிவா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. பொதுவாக இந்த டைம்ல வந்து 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுல கொஞ்சம் சொத்து பத்துகள் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா இந்த சாய்ச்சி கையெழுத்து போடுறது, பணத்தை கைமாத்த வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தேவையில்லாத விஷயத்துல தான் போய் நீங்க மாட்டிப்பீங்க. பிரச்சனைலாம் மாற்றத்தை வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு. ஸோ இத்தகைய விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கும் போது நிச்சயமாக வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.